நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பின் கீழாக இந்த நாளில் வஞ்சக வலை கவனம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, வஞ்சக வலை கவனம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்கும் போது சாத்தானுடைய வஞ்சக வலையில் நாங்கள் அகப்படாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தாங்க. தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். வஞ்சக வலை கவனம். நம்மள எத்தனை பேருக்கு ஏமாற பிடிக்கும்? யாருக்குமே ஏமாறுறது பிடிக்காது. ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் சொன்னாங்க, சார், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை ஒன்று வந்திருக்குது, கூடவே ஒரு லேப்டாப் ஒன்று வந்திருக்குது, அது டெல்லிக்கு வந்துருச்சு. அந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கிக்கிறணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட அந்த காசு, நீங்கள் கேட்குற பணம் என்கிட்ட இல்லை. வேணும்னா ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த கால் இல்லை. இன்னைக்கு இதே மாதிரி நம்மளை நிறைய பேர் ஏமாற்றி கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சில பேர் அந்த ஏமாற்றத்தில் இருந்து தப்பிச்சிடுறாங்க, நிறைய பேர் அந்த ஏமாற்றத்தில் மாட்டிடுறாங்க. நம்ம யாருக்குமே ஏமாற பிடிக்காது, ஆனால் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் சில நேரங்களில் அதை செய்ய தவறி விடுறதையும் பார்க்குறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 3-4 வசனத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஒலிவ மலையில் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி ஓடுற அனுபவம் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் வஞ்சனையின் ஆவிகள் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஏமாற்று வேலை, இதை நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, எவ்விதத்தினாலாவது ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். யாரும் நம்மளை எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஏமாற்றி விட கூடாது, எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். நம்ம மட்டும் நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவன் பாய் போட்டு படுத்துருவான். கொஞ்சம் கூட நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு பெரியவர்கள் ஆனாலும் சரி, வாலிபர்கள் ஆனாலும் சரி, திருச்சபையில பழகினவர்கள் ஆனாலும் சரி, அல்லது திருச்சபைக்கு புதிதாக வருகிறவர்களானாலும் சரி, நிறைய நேரங்களில் சாத்தானுடைய வஞ்சக வலையில சிக்கிக் கொள்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அதுல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க ஆண்டவர் பவுலின் மூலமாக சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எப்படி ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததோ அதே போல இன்னைக்கு நாமும் வஞ்சிக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகிலும்
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே. இந்த ஏவாள் கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு 3 பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறான் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால இந்த ஏவாள் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு 3 பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எப்படி நம்ம சாத்தானுடைய வஞ்சக வலையில விழாம இருக்கிறது, எப்படி நம்மளை சாத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பாக நம்மளை வைத்துக் கொள்வது என்பதை இந்த நாள்ல ஒரு 3 பாடமாக நம்ம படிக்க போகிறோம். முதலாவது சர்ப்பம் நம்மளை வஞ்சிக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏமாற்றப்படாம இருக்கணும் அப்படின்னா, முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, ஏவாள் தனக்கு முன் வலை விரிக்கப்பட்டு இருப்பதை உணராமல் இருந்தாங்க. ஏவாள் பண்ண முதல் தப்பு இதுதான். தனக்கு முன்னாடி வலை விரிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணரல. இன்னைக்கு நமக்கும் அதே தான். நமக்கு முன்னாடியும் சாத்தான் வலைய விரிச்சு வச்சிருக்கிறான். நம்ம அதை உணராதவர்களாக இருக்க கூடாது. இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஆடையை அணிகிறோம், எப்படிப்பட்ட உணவை நம்ம உட்கொள்கிறோம், நம்ம சபைக்கு நம்ம ஒழுங்கா போறோமா இல்லையா, எல்லாத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. நமக்கு முன்னாடி வலை விரிக்கப்பட்டு இருக்குது. நம்ம அந்த வலையில சிக்கிர கூடாது. ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி தனக்கு பிரியமான ஒரு பிராணியை, செல்ல பிராணியை வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம பூனை நாயெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஒரு மலைப்பாம்பு ஒன்று வளர்த்தாங்க. இந்த மலைப்பாம்புக்கு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மலைப்பாம்பு நல்லா சாப்பிடும். பிறகு தோல்ல தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த மலைப்பாம்பு கிட்ட நல்ல ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு. ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. அந்த பெண்மணி படுக்கையில படுத்திருக்கும் போது அவங்க மேலேயே வந்து படுக்கும், அவங்க பக்கத்துல படுக்கும். இப்படியே அந்த மலைப்பாம்பு கிட்ட சில மாறுதல்களை இவங்க பார்த்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன் இந்த பாம்பு இப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, இது சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் அது உங்களை சாப்பிட்றதுக்காக தான். உங்ககிட்ட வந்து படுக்கிறதுக்கான காரணம் அந்த மலைப்பாம்பு உங்களை விழுங்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அளவெடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாங்க. 1 பேதுரு 5:8 நீங்க வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு நம்ம வேத்துல வாசிக்க முடியும். இங்கேயும் ஒரு பாம்பு இருக்குது. அது நம்மளை விழுங்குறதுக்காக வகை தேடி சுற்றி திரியுது. அந்த பாம்புடைய வாயில நம்ம விழுந்துட கூடாது. பல நேரங்கள்ல ஏவாளை போல நாமும் உணர்வில்லாமல் இருக்கிறோம். என்ன உணர்வில்லை? நமக்கு முன்னாடி வலை விரிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது இல்லை. சாத்தான் பாம்பை போல, சர்ப்பத்தை போல ஏவாள் கிட்ட வந்து பேசுறான். ஏவாள் கொஞ்சமாவது யோசித்திருக்கணும்ல, எப்படி சர்ப்பம் பேசுது யோசிக்கணும்ல. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. பாம்பு பேசுதே அப்படின்னு கூட அவங்க யோசிக்கல. சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். வேதத்துல இல்லாத சில காரியங்களை நமக்கு சில பேர் போதிக்கும் போது நாம் உணரணும், வேதத்துல இது இல்லையே, எப்படி இவங்க இதை பேசுறாங்க அப்படிங்கிறத உணரணும். அப்படி வேதத்துல இல்லாததை யாராவது பேசுறாங்க அப்படின்னா சர்ப்பம் நம்ம கூட பேசுது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த சர்ப்பம் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை ஏவாள் கிட்ட சொல்லும் போது ஏவாள் அதை உணர்ந்திருக்கணும். ஆனா அவங்க உணரல. இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்குது, வாட்ஸ் ராங் இன் இட், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கிறோம். இது மிகவும் ஆபத்தான ஒரு கேள்வி. சில நேரங்கள்ல நம்ம தியேட்டருக்கு போறோம், படத்தை பார்க்கிறோம், சினிமாவை பார்க்கிறோம். யாராவது வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையே, ஏன் வரல அப்படின்னு கேட்டா இதுல என்ன இருக்குது?
இதெல்லாம் சாப்பிடக்கூடாதே, ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்டா இதுல என்ன இருக்குது, வாட்ஸ் ராங் இன் இட் அப்படின்னு நம்ம கேட்க பழகி இருக்கிறோம். இது மிகவும் ஆபத்தான ஒரு கேள்வி. இந்த கேள்வி உங்ககிட்ட வருது அப்படின்னா மனசுல வைங்க, உங்க முன்னாடி வலை விரிக்கப்பட்டு இருக்குது. நீங்க பரலோகம் போக கூடாதபடிக்கு உங்களை சாத்தான் விழுங்குவதற்கு வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். இது முதலாவது பாடம். ஏவாள் தனக்கு முன்னாடி வலை விரிக்கப்பட்டிருந்ததை அவங்க உணராது இருந்தார்கள். நாமும் அப்படி இருக்க கூடாது. நமக்கு முன்னாடி சாத்தான் வலை விரிக்கிறத நம்ம உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாடம் ஏவாள் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஏவாள் உலகத்தோடு சமரசம் செஞ்சாங்க. ரெண்டாவது பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, உலகத்தோடு நாம் சமரசம் செய்யக்கூடாது. உலகத்தோடு சமரசம் செய்யக்கூடாது. நெவர் சே எஸ் when you want to say no அப்படின்னு படிக்கிறோம். learn to say no. இல்ல அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கோங்க. இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சரி அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. மத்தேயு 4வது அதிகாரம் 8-11 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, சாத்தான் ஆண்டவரை கூட்டிட்டு தேவ ஆலயத்தின் மேல போறான். போயிட்டு சொல்றான், இந்த உலகத்தையே சுத்தி காமிக்கிறான். சுத்தி காமிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்தை சுத்தி பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னா என்னை பணிந்து கொள் அப்படின்னு சாத்தான் கேட்கிறான். யாருக்குள்ளத யாருக்கு கொடுக்கிறது? சாத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தாரேன், என்னை பணிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சாத்தான் கேட்கிறான். இன்னைக்கு சில நேரங்கள்ல இதே கேள்வியை, இதே காரியத்தை சாத்தான் நம்ம கிட்ட கொண்டு வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். உலகத்தையும் உலக சிற்றின்பத்தையும் உலக ஆசா பாசங்களையும் சாத்தான் நம்ம கிட்ட கொண்டு வரும்போது சில நேரங்கள்ல நம்மளால ஆண்டவரை போல நிற்க முடிகிறது இல்லை. நாம் என்ன செஞ்சிடறோம், சாத்தானுடைய காலில் விழுந்துடுறோம். உலகத்தோடு சமரசம் செய்யாதிருங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் கேட்கிறாரு, கலாத்திய மக்கள் கிட்ட கேட்கிறாரு, கலாத்தியர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள்? தேவனையா மனுஷனையா? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவள் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இன்னைக்கு நன்மை செய்தால் நமக்கு மேன்மை இல்லையா? ஒருவேளை நம்ம நன்மை செய்யல அப்படின்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. கடைசியாக 3வதாக, சாத்தானுடைய வஞ்சக வலையில நான் விழாம இருக்கணும் அப்படின்னா, சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானே, அவனுடைய வாயில நான் விழாம இருக்கணும் அப்படின்னா, அவன் என்ன விழுங்காம இருக்கணும் அப்படின்னா, ஏவாள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம் என்ன அப்படின்னா, நாம் வஞ்சிக்கப்பட்டால் சாத்தானின் கைக்கூலிகளாவோம். இது 3வது பாடம். நான் ஏன் சாத்தானால் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்னா, நான் வஞ்சிக்கப்படுறேன் அப்படின்னா நாம் சாத்தானின் கைக்கூலிகளாக மாறிவிடுவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிச்சீங்க அப்படின்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்க வஞ்சிக்கப்படுறதோடு நிக்கல, இவங்க ஆதாமையும் வஞ்சிக்கிறாங்க. ஏவாள் கனியை பறித்து புசித்து அதோட நிக்காம தன்னுடைய புருஷனுக்கும் கொடுக்குறாங்க. அவரும் ஆதாமும் புசித்த அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் வஞ்சிக்கப்படுறேன் அப்படின்னா என்னோட அது நிக்கிறது இல்லை, நான் மற்றவங்களை வஞ்சிக்கிறவனாக மாறிவிடுகிறேன். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நான் வஞ்சிக்கப்படுறேன் அப்படின்னா நான் மற்றவங்களை வஞ்சிக்கிறவனாக மாறிவிடுவேன். நல்லா கவனிச்சு பாருங்க.
குடிக்க போறவங்க தனியா குடிக்க போக மாட்டாங்க, தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் குடிக்க போவாங்க. சினிமாவுக்கு போறவங்க தனியா சினிமாவுக்கு போறது இல்லை, தன்னுடைய நண்பர்களையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? வஞ்சிக்கப்படுறவங்க அவங்க வஞ்சிக்கப்படுறது மட்டும் இல்லாம மற்றவர்களையும் வஞ்சனைக்குள்ளாக இழுத்து செல்வார்கள். மத்தேயு 23வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷன் பிரவேசியாதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, போறவனையும் போக விட மாட்டீங்களே அப்படின்னு இங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு காரியம் நம்ம நல்லா படிச்சுக்கிறணும், நம்ம ஏமாறக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றவும் கூடாது. ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு. நம்மளும் ஏமாறக்கூடாது, மற்றவர்களையும் ஏமாற்ற கூடாது. இன்னைக்கு ஏன் சாத்தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஏமாறுறவங்களாகவே இருக்கிறோம். ஏன் நம்ம ஏமாறுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, வேதத்தை சரிவர நம்ம படிக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சத்தம் என்ன என்பதே நமக்கு சில நேரங்கள்ல தெரியறதே கிடையாது. ஆவியானுடைய சத்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம ஏமாறதுக்கு காரணமே அதுதான். ஒருவேளை நம்ம வேதத்தை நன்கு படித்திருப்போமே, ஆனால் வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது இது இப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்ம தான் வேதத்தை படிக்கிறது இல்லையே. வேதத்தை படிக்காததுனால நம்ம எளிதாக ஏமாற்றப்படுகிறோம். நம்ம யாருக்குமே ஏமாற பிடிக்காதுதான், உண்மைதான். ஆனா நம்ம எல்லாருமே ஏமாற்றப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. காரணம், நம்ம வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அதே போல நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் விரும்புறார். பவுல் சொல்றாரு, நீங்களும் ஏவாளை போல வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னு வேதத்துல சொல்றாரு. அவருக்கு இருக்கிற பயம் என்னன்னு தெரியுதுங்களா? நாமும் ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு விடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்னா நாம் அந்த பரலோகத்தை இழந்து விடுவோம். சாத்தானுடைய வஞ்சக வலையில விழாம இருக்கணும் அப்படின்னா நாம் வேதத்தை நன்கு படிக்க வேண்டும். ஒருவேளை யாராவது பாஸ்டர் நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், சாத்தானால நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், நான் வேதத்துல இதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும், ஆனா இதெல்லாம் நான் இதுவரைக்கும் செஞ்சதில்லை, வேதம் என்ன கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யலையே, நான் சாத்தானால ஏமாற்றப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு யாராவது இன்னைக்கு சொல்வீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து சாத்தான் கிட்ட இருந்து விலகி ஆண்டவர் கிட்ட வந்து, ஆண்டவரே நம் மன்னிச்சிருங்க, நான் வேதத்தின்படி நடக்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, ஆனால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறார். ஒரு பென்சிலும் ஒரு ரப்பரும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த ரப்பர் பென்சில் கிட்ட கேட்டுச்சான், உனக்கு கவலையா இல்லையா, உன்னை எழுதி கரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஷார்ப்னரை வச்சு உன்னை சீவி முழுசா உன்னை கரைக்கிறாங்களே, உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு அந்த ரப்பர் பென்சில் கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த பென்சில் சொல்லிச்சான், நீ மகிழ்ச்சியா இருக்கிற அப்படின்னா நான் கரையிறதை நினைச்சு நான் கவலைப்படலை, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதுல அவர் கவலைப்படல, அவர் சந்தோஷப்பட்டார். நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாத்தானால ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்,
வேதத்துல ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் இவ்வளவு இருக்குது. நிறைய காரியங்களை ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. 10 கற்பனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட நிறைய காரியங்கள் எதிர்பார்க்கும் போது, இது எதுவுமே நான் செய்யலையே, நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி யாராவது இன்னைக்கு கலங்கி நிற்பீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அழைக்கிறார். யாராவது ஆண்டவர்கிட்ட வருவோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். சாத்தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த சத்திய பரர்கிட்ட நம்ம வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். இந்த சாத்தான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட தோத்து போனவன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பரலோகத்துல யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே. பரலோகத்துல தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த இந்த சாத்தான் அங்க இருந்த 1/3 தேவதூதர்களையும் ஏமாற்றி அவன் வஞ்சித்தான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் தேவன் வெற்றி சிறந்தார். இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு சாத்தான் கிட்ட இருந்து சோதனை வந்த நேரத்திலையும் எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தை மையமாக வைத்து சாத்தானை ஜெயித்தார். சிலுவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் சாத்தான் எப்படியாவது ஆண்டவரை கொண்டுறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆதியாகமம் 3:15 சொன்னது போல ஆண்டவர் அந்த சர்ப்பத்தினுடைய தலையை ஆண்டவர் அங்க நசுக்கினார். சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை சாத்தான் நம்மளை வஞ்சிக்கலாம், நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இன்னைக்கு நம்ம சாத்தான் கிட்ட தோத்து போனவங்களாக இருக்கலாம். ஆனால் வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் எப்படி சாத்தானை ஜெயித்தாரோ அதே போல நாமும் சாத்தானை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோமா? நாம் பரலோகம் போகக்கூடாது என்று சாத்தான் வஞ்சகமாக திட்டம் தீட்டிட்டு இருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் நாம் அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக அந்த கல்வாரி சிலுவையில மரித்தார். நாம் ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்வோம், அவரையே இறுக பிடித்துக் கொள்வோம். அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். சாத்தானுடைய வஞ்சக வலையில் விழாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. ஆமென்.